தனது பெயரை மாற்றுவதற்கு செய்திருந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் அரசாங்கத்துக்கு எதிராக தொடுத்த வழக்கில் பினாங்கைச் சேர்ந்த ஆடவர் வெற்றி பெற்றுள்ளார். கோஸ்வாமி தேவா சிங் அனாலெல்லாக்கி பஜன் சிங் எனும் 40 வயது ஆடவர் தனது பெயரில் உள்ள அனாலெல்லாக்கி பஜன் சிங் என்பதை நீக்கி கைரோன் என்ற குடும்ப பெயரை குறிக்கும் சொல்லை சேர்க்குமாறு கடந்த ஆண்டு நவம்பரில் தேசிய பதிவுத்துறையிடம் JPN விண்ணப்பித்திருந்தார். எனினும் மைகாட் அடையாள அட்டையை மாற்றுவதற்காக சென்ற போது ஆவணங்கள் போதவில்லை என கூறி அவரின் விண்ணப்பத்தை JPN நிராகரித்தது. இதனால் ஏமாற்றமடைந்த கோஸ்வாமி JPN மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்தார். JPN தனது விண்ணப்பத்தை நிராகரித்தது செல்லாது என அறிவிக்க வேண்டும், தான் விரும்பும்படி பெயர் மாற்ற அனுமதிக்க வேண்டும், புதிய மைகாட் அட்டையை வெளியிட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை அவர் நீதிமன்றத்திடம் முன்வைத்தார். கோஸ்வாமி தற்போது ஜெர்மனியில் பணிபுரிவதால் இணையம் வாயிலாக நடைபெற்ற விசாரணையின் இறுதியில் நீதிபதி கோஸ்வாமிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தார். அவரின் விண்ணப்பத்தை JPN நிராகரித்ததானது நியாயமற்றது, ஏற்புடையதும் அல்ல என நீதிபதி கூறினார். கோஸ்வாமியின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென தீர்ப்பளித்தாலும் JPNக்கு செலவு தொகை எதனையும் நீதிமன்றம் நிர்ணயிக்கவில்லை.